Hi students. இப்போ நம்ம பார்க்க போறது பிராத்மிக்ல பிராந்திய பாஷா மேம் அனுவாத் கீஜியே, அதாவது நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அனுவாத்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்ன, பார்ட் 4, அதாவது லெசன் 4ல இருந்து லெசன் 6. ஸோ 4, 5, 6 லெசன் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. ஸோ ஆஜ்னா என்ன, டுடே. கோபால்ன்றது நேம், யஹாங்னா இங்கே, ஆயேகா அப்படின்னா அந்த ஏகா அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா ஏங்கே ஏகா அதெல்லாம் என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறது, அதாவது இனிமே நடக்க போற ஒரு விஷயத்த குறிக்கிறது. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? ஸோ இது ஆக்சுவலி இந்த ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், அப்படி இல்லைன்னா தமிழ்ல எழுதலாம். சரியா? ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் எழுதணும். ஸோ ரெண்டுமே எழுதிடக்கூடாது. ஓகே, ஒன்று இங்கிலீஷ்ல எழுதுங்க, அப்படி இல்லைன்னா தமிழ்ல எழுதுங்க. ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஹிந்தியில கொடுத்துருவாங்க, நீங்க ஹிந்திக்கான டிரான்ஸ்லேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதணும். ஸோ ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. ஸோ இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்துருக்காங்க, கோபால் வில் கம் ஹியர் டுடே. ஆஜ்னா டுடே, ஓகேவா? ஸோ ஆயேகானா வில் கம், யஹாங்னா ஹியர், கோபால்ன்றது பேர். ஸோ இதுலயே பாருங்க ஒரு வேர்டுக்கான மீனிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணாலே நமக்கு அதுக்கான டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். தமிழ்ல இன்னும் ரொம்ப ஈஸி என்னன்னா அப்படியே அந்தந்த லைன் கேட்ட ஆன்சரை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஆஜ்னா இன்று, கோபால், யஹாங்னா இங்கே, ஆயேகனா வருவான், ஃபியூச்சர் டென்ஸ், அவ்வளவுதான். ஸோ நீங்க மோஸ்ட்லி ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அத அந்தந்த வேர்டை நீங்க டைரக்டா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன், யஹாங் வஹ் 10 दिन ठहरेगा. ஸோ அதாவது யஹாங்னா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹியர். வஹ்னா அவன், தஸ்னா 10, தின்னா டே, டஹரேகா அப்படின்னா ஸ்டே பண்றது, வில் ஸ்டே. நம்ம சொன்னோம் இல்லையா ஆயேகா டஹரேகா, அந்த ஏகா அப்படின்ற சவுண்ட்ல முடிஞ்சதுனால இது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ யஹா வஹ் 10 दिन ठहरेगा. அப்போ இங்க he will stay here for 10 days. ஸோ இங்கிலீஷ்ல மட்டும் நமக்கு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும், அதுக்கப்புறம் என்ன அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் பண்றதுக்கான வேர்ட்ஸ் சென்டென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, he will stay here for 10 days. ஸோ ஆனா தமிழ்ல பாருங்க, யஹாங் அப்படின்னா இங்கேன்னு வந்துச்சு, வஹ்னா அவன், தஸ் 10, தின்னுனா நாட்கள். ஏன்னா ஏன் தின்னுனா ஆக்சுவலி டே, தஸ் தின்னுன்றதுனால ப்ளூரல் ஃபார்ம், அப்ப 10 நாட்கள் அப்படின்னு எழுதணும். டஹரேனா ஸ்டே பண்றதுல, அப்ப தமிழ்ல தங்குதல், அப்ப டஹரேகா அப்படின்னா தங்குவான், இங்கே அவன் 10 நாட்கள் தங்குவான் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ன்றது நீங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலே உங்களுக்கு மீனிங் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மைன் கல் பாட் லிக்குங்கா. மைன்னா யாரை குறிக்கிறது, ஐ. கல்னா இதுல வந்து டுமாரோவும் குறிக்கும், இல்லைன்னா எஸ்டர்டே, நேற்று, அப்படி இல்லைன்னா நாளை. ஸோ அந்த சென்டென்ஸை பொறுத்து அது டுமாரோவா இல்லை எஸ்டர்டேவான்றது மாறப்போகுது. ஸோ பாட்னா லெசன், லிக்குங்கா அப்போ ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் போது இனிமே தான் பண்ண போறாங்க, அப்போ இது டுமாரோன்ற வார்த்தையில நம்ம எடுத்துக்கணும். ஐ ஷால் ரைட் தி லெசன் டுமாரோ. மைம் கல் பாட் லிக்குங்கா. மைன்னா நான், கல்னா நாள் நாளை, பாட்னா பாடம், லிக்குங்கானா எழுதுவேன். நான் நாளை பாடம் எழுதுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், நௌக்கர் சாமான் லாயேகா. நௌக்கர்னா யாரு, சர்வன்ட், வேலை செய்யறவங்க. சாமான்னா திங்ஸ், லாயேனா பிரிங், லாயேகா அப்படின்னா வில் பிரிங், கொண்டு வருவான் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அப்போ இங்கிலீஷ்ல என்னது, தி சர்வன்ட். நௌக்கர்னா சர்வன்ட் இங்கிலீஷ்ல, சாமான்னா திங்ஸ் இங்க வந்துருச்சு, லாயேகனா பிரிங். அப்போ த சர்வன்ட் வில் பிரிங் தி திங்ஸ். ஓகேவா? இதே தமிழ்ல பாருங்க, நௌக்கர்னா வேலைக்காரன், சாமான் கொண்டு வருவான், அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், வே ஆஜ் காவ் ஜாயேங்கே. வேனா ப்ளூரல் ஃபார்ம், தே. ஆஜ்னா டுடே. கவ்னா வில்லேஜ், ஜானா போறது, ஜாயேங்கே அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், வில் கோ.
அப்ப எப்படி எழுதணும்? வேணா தே சொன்ன இல்லையா, தே வில் கோ டு தி வில்லேஜ். இந்த இடத்துல தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்க தேன் வரணும். ஓகேவா? THEY. வேணா அவர்கள் வில் கோ டு தி வில்லேஜ். ஆச்சுன்னா டுடே இல்லையா, அப்ப இந்த டுடே வந்துருச்சு பாருங்க. ஸோ ஆஜ் காவ் ஜாயேங்கே, தே வில் கோ டு தி வில்லேஜ் டுடே. தமிழ்ல பாருங்க, வேணா அவர்கள் இன்று, காவ்னா கிராமம் சொன்ன இல்லையா, கிராமத்திற்கு, ஜாயேங்கே போவார்கள், அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். நெக்ஸ்ட் 6th ஒன், லலிதா ஆஜ் யஹாங் ஆயேகி. லலிதான்றது பேர் இல்லையா, ஆஜ்னா டுடே, யஹாங்னா இங்கே, ஆயேகினா வருவாங்க, வருவாள். அப்ப லலிதான்றது ஒரு கேர்ள்ன்றதுனால இந்த இடத்துல வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லலிதா வில் கம் ஹியர் டுடே. தமிழ்ல லலிதா இன்று இங்கே வருவாள். அதேதான், லலிதா இன்று, யஹாங்னா இங்கே, ஆயேகினா வருவாள். ஓகேவா? நெக்ஸ்ட் மைம், உன்கே சாத் ஸ்கூல் ஜாவூங்கி. மைம்னா ஆல்ரெடி என்ன சொன்ன, ஐ. உன்கே சாத் அவனுடன், வித் ஹிம் இல்ல வித் தெம். ஸ்கூல், ஸ்கூல்ன்றது நார்மலா நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது இதான் வரும். ஜாவூங்கி, ஜானா போறது, ஜாவூங்கி அப்படின்னா வில் கோ. ஸோ ஐ ஷால் கோ டு தி ஸ்கூல் with them. ஓகேவா? I shall go to school with them. ஸோ தமிழ்ல என்னது? மைம்னா நான் இல்லையா, ஐ. நான் உன்கே சாத் அவர்களுடன், ஸ்கூல் ஜாவூங்கி பள்ளிக்கு போவேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆஜ் மை மாதாஜி கோ खत लिखूंगी. ஆஜ்னா நம்ம ஆல்ரெடி டுடேன்னு பார்த்துட்டோம். நிறைய வேர்ட்ஸ் பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததே தான் வரும். ஸோ அப்போ ஈஸியாக நீங்க டிரான்ஸ்லேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆஜ் மை மாதாஜி கோ खत लिखूंगी. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஆஜ்னா டுடே, மைம்னா நான், ஐ. மாதாஜி கோ, ஸோ அதாவது மாதாஜினா யாரு? இங்க அம்மாவை குறிக்கிறது. खत அப்படின்னா லெட்டர், लिखूंगीனா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுது, ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ டுடே ஐ ஷால் ரைட் எ லெட்டர் டு மை பிரதர். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? டுடே, ஆச்சு அப்படியே வந்துருச்சு. ஐ ஷால் ரைட் எ லெட்டர் டு மை மதர். நான் என்னோட அம்மாவுக்கு கடிதம் எழுதுவேன். அதுதான் ஆஜ்னா இன்று, நான் மாதாஜி கோ தாயாருக்கு, खत கடிதம், लिखूंगी எழுதுவேன். இன்று நான் தாயாருக்கு கடிதம் எழுதுவேன். நெக்ஸ்ட், யஹ் காடி கப் சூட்டேகி. யஹ்னா இந்த, திஸ். காடினா வண்டி, கப்னா எப்போ, சூட்டேகி புறப்படும், டிபார்ட். அப்போ கப்ன்றது எப்பன்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ அதுக்கு பதில் இங்கிலீஷ்ல அட் வாட் டைம். இந்த கப் அப்படின்றதுக்கு அட் வாட் டைம், எப்போ. வில் த ட்ரெயின் டிபார்ட். ஸோ காடி சூட்டேகி, வில் த ட்ரெயின் டிபார்ட், எப்போ எந்த டைம்ல இந்த ட்ரெயின் வந்து புறப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்ல யஹ் காடினா இந்த வண்டி, கப் எப்பொழுது, சூட்டேகி புறப்படும். ஸோ இந்த வண்டி எப்பொழுது புறப்படும். நெக்ஸ்ட், லட்கியாங் கானா காயேங்கி. லட்கியாங்னா என்ன? கேர்ள்ஸ், பெண்கள். லட்கினா கேர்ள், லட்கியாங் அப்படின்னா கேர்ள்ஸ். கானா, கானா பாட்டு, கானானா சாங் இல்லையா. காயேங்கி, கானா பாடுறது, கானானா சாங், கானா பாடுறது, சிங்கிங். ஸோ அப்போ லட்கியாங் கானா காயேங்கி, கேர்ள்ஸ் வில் சிங் சாங். ஏன் வில் வருது? ஏங்கி, ஏ சவுண்ட். கேர்ள்ஸ் வில் சிங் சாங். அதே தமிழ்ல பாருங்க, லட்கியாங் சிறுமிகள், கானா பாட்டு, காயேங்கி பாடுவார்கள். சிறுமிகள் பாட்டு பாடுவார்கள். ஸோ இது 4th லெசன் வந்து டோட்டலா 10 இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் லெசன் 5, பார்ட் 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கோபால் ஆயா. கோபால்ன்றது நேம் இல்லையா, ஆன கம், ஆயா அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ். இது ஃபுல்லாவே இப்ப நம்ம பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ கோபால் கேம், பாஸ்ட் டென்ஸ். ஆயா, யா சவுண்ட். ஃபர்ஸ்ட் ஏங்கி, ஏகா அப்படி பார்த்தோம், அது ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். பார்ட் 5 வந்து பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனதை நம்ம வந்து சொல்லுவாங்க. கோபால் ஆயா, கோபால் கேம், கோபால் வந்தான்,
இங்கிலீஷ்ல பாருங்க கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம் இல்லையா, சோ அதுதான். நெக்ஸ்ட் தும் கப் உட்டே, நீ எப்ப எந்திரிச்ச எழுந்தாய் அப்படி கேக்குறது. தும்னா யூ, கப்னா எப்போ, அட் வாட் டைம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உட்டுனா எந்திரிக்கிறது இல்லையா. சோ எப்படி கேக்குறான், கப்ன்றது when did you wake up, when did you wake up. தும்னா நீ, கப் எப்பொழுது, உட்டே எழுந்தாய், நீ எப்பொழுது எழுந்தாய் அப்படின்னு கேக்குறது. எஞ்சிட்டான், அப்ப எழுந்தவங்க கிட்ட போய் இந்த கொஸ்டினை கேக்குறது, தும் கப் உட்டே அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் ஹம் ஸ்டேஷன் கயே, கயா கயே, அந்த யா சவுண்ட் வந்துச்சுனாலே லாஸ்ட்ல முடியறது, யா ஏலாம் வந்துச்சுனாலே அது முடிஞ்சதுதான். ஹம் ஏன் இங்க ஏ வந்திருக்கு அப்படின்னா, ஹம் ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது இங்க ஏ வரும். அதே மாதிரி தும் வந்தாலும் ஏ வரும். மற்றதுக்கெல்லாம் ஆ சவுண்ட்ல முடியும், ஆயா கயா சோயா அந்த மாதிரி. பட் தும்மும் ப்ளூரல் ஃபார்மும் வந்தா கயே உட்டே லிக்கே அந்த மாதிரி. ஹம் ஸ்டேஷன் கயே, ஹம்னா நாங்க, ப்ளூரல் ஃபார்ம் வி. ஸ்டேஷன்னா நார்மலா ஸ்டேஷன் போறது, கயேனா போனோம், போய் முடிச்சாச்சு. அப்போ வெண்ட், வி வெண்ட் டு ஸ்டேஷன், நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம் இல்லையா. ஹம்னா நாங்கள், ஸ்டேஷன்னா ஸ்டேஷன், கயேனா போனோம், போய் முடிச்சுட்டாங்க அதுதான். நெக்ஸ்ட் வே உதர் சோயே, வேனா என்ன ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, தே. உதர்னா ஹியர், உதர்னா தேர் கொடுத்துருக்காங்க. சோனா தூங்குறது இல்லையா, அப்ப சோயேனா தூங்கியாச்சு, ஸ்லெப்ட். they slept there, அவர்கள் அங்கே தூங்கினார்கள், தூங்கிட்டாங்க இல்லையா, அப்ப தூங்கினார்கள் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஆப் கியோங் ஹங்ஸே, ஆப்னா என்ன நீங்கள், கியோங் ஏன், ஹங்ஸ்னா சிரிக்கிறது, அப்ப நீங்க ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு கேக்குறது. why did you laugh, தமிழ்ல என்னது, ஆப்னா நீங்கள், கியோங்னா ஏன், ஹங்ஸேனா சிரித்தீர்கள், நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் லட்கி 4 பஜே ஜாகி, லட்கினா கேர்ள், சார்ன்றது 4 4 குறிக்கிறது, பஜேனா the டைம், 4 பஜேனா 4 o'clock சொல்றோம் இல்லையா அதுதான். ஜாகி அப்படின்னா எப்ப விழிச்சால், woke, ஜானா வேக்கு, ஜாகி அப்படின்னா எழுந்தாச்சு, சோ அப்போ woke past tense. The girl woke up at 4 o'clock, சிறுமி 4 மணிக்கு விழித்தாள், அதுதான் லட்கினா சிறுமி. 4 பஜே 4 மணிக்கு, ஜாகி விழித்தாள். நெக்ஸ்ட் மேரி பஹன் நாரங்கி லாயி, மேரினா என்னுடைய, என்னுடைய மை, பஹன்னா சிஸ்டர், நாரங்கி அப்படின்னா என்னன்னா ஆரஞ்சு, ஆரஞ்சு பழம் ஃப்ரூட் சொல்றோம், ஆரஞ்சு பழம். லானா கொண்டு வருது, பிரிங். இப்ப லாயி அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், brought, பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் brought. அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்காங்க, மை சிஸ்டர் brought ஆரஞ்ச். இப்ப தமிழ்ல என்ன ரொம்ப ஈஸியா, மேரினா என்னுடைய, பஹன்னா சகோதரி, நாரங்கினா ஆரஞ்சு பழம், லாயி கொண்டு வந்தாள். ஓகேவா. அவுரத் காவேரி மேல் நஹாயி, அவுரத்னா என்ன, அவுரத்தேங் அப்படி, அவுரத்னா லேடி கொடுக்கறது, அவுரத்தேங் அப்படின்னா லேடிஸ் பெண்கள், விமன். காவேரி மேம், காவேரின்றது ஒரு நதியை குறிக்குது. நஹான் அப்படின்னா, நஹானா குளிக்கிறது, நஹாயி அப்படின்னா குளிச்சுட்டாங்க. அவுரத்தேங் காவேரி மேல் நஹாயி, லேடிஸ் டுக் பாத் இன் தி காவேரி, அதுதான் டுக் பாத், டுக்னா குளிச்சாச்சு, பெண்மணிகள் காவேரியில் குளித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைன் குச் நஹி போலா, மைன்னா ஐ இல்லையா, குச்னா ஃபியூ கொஞ்சம், நஹி போலா எதுவுமே பேசல, ஐ ஸ்போக் நத்திங். அப்போ மைம்ன்றதுக்கு ஐ வந்துருச்சு, போலா அப்படின்றது ஸ்போக், குச் நஹினா ஒண்ணுமே இல்லை, நத்திங், குச் நஹி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அதை ஹிந்தில வந்து குச் நஹி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மைம்னா நான், குச் நஹினா ஒன்றும், நஹி போலா பேசவில்லை, குச்னா ஒன்றும், நஹி போலனா பேசவில்லை, நான் ஒன்றும் பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
गाड़ी 10 बजे निकली. गाड़ीனானது வண்டி, 10 बजेனா 10 o'clock நிக்கலினா புறப்பட்டுச்சு. அப்போ காடி வண்டின்றது 10ன்றது 10ன்னு சொன்னோம். அப்ப the train left at 10 o'clock. இந்த இடத்துல நிக்கலி அப்படின்னா லெஃப்ட்னு எடுத்திருக்காங்க. ஸோ எப்போ கிளம்பிச்சு, புறப்பட்டுச்சு? வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது. அதுதான் காடினா வண்டி, 10 பஜே 10 மணிக்கு, நிக்கலி புறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 6 லெசன். மைம்னே காயா. மைம்னேனா நான், கானா சாப்பிடுறது, காயா அப்படின்னா சாப்பிட்டேன். இதுவுமே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். உங்களுக்கு யான் வந்திருக்கு இல்லையா, காயி காயா, அதுல பாஸ்ட் டென்ஸ். ஸோ மைம்னே காயா, ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். तुमने खत लिखा. तुमनेனா நீ, खतனா லெட்டர், லிக்னா எழுதுறது இல்லையா. ஸோ அப்ப யூ ரோட் ஏ லெட்டர். யூ ரோட் ஏ லெட்டர். ரோட்னா எழுதியாச்சு. ஸோ நீ கடிதம் எழுதினாய். தும்னே நீ, खत கடிதம், லிக்கா எழுதினாய். உஸ்னே பானி பியா. உஸ்னேனா யாரு, அவனை குறிக்கிறது, அவன், ஹி. பானினா தண்ணி, வாட்டர். பீனா குடிக்கிறது, ட்ரிங்க். பியா அப்படின்னா drank, past tense. So அவன் தண்ணீர் குடித்தான். He drank water. அவன் தண்ணீர் குடித்தான். உஸ்னேன்றது அவன், பானின்றது தண்ணீர், பியா அப்படின்றது குடித்தான், குடிச்சிட்டான். நெக்ஸ்ட் ஹம்னே தேகா. ஹம்னே என்னது, நாங்கள், தேகான பார்த்தோம். லிக்கா தேகா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். ஆ சவுண்ட்ல வருது இல்லையா. ஸோ சியோட பாஸ்ட் டென்ஸ் தான் சா. அப்போ சிம்பிளா பீசா, நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்னே சுனா. அப்னேனா யூ, சுனானா ஹர்ட், கேட்கறது. அப்ப நான் வந்திருக்கு இல்லையா, சுனா அப்படின்னு. சுன்னா கேளு, சுனா அப்படின்னா கேட்டீர்கள், கேட்டாச்சு. யூ ஹர்ட், நீங்க கேட்டுட்டீங்க, பாஸ்ட் டென்ஸ். ஸோ நீங்கள் கேட்டீர்கள். நெக்ஸ்ட் உஸ் ஸ்திரீ ने काम नहीं किया. உஸ்ன்றது அந்த, தட். ஸ்திரீனா பெண், லேடி. ஸ்ரீனே அந்த பெண், காம் நஹி கியா, காம்னா வேலை, நஹி கியா எதுவுமே செய்யல. அப்போ உஸ் ஸ்திரீனே காம் நஹி கியா, that lady did not do the work. அந்த லேடி எந்த வேலையுமே செய்யல. அந்த பெண்மணி வேலை செய்யவில்லை. உஸ் ஸ்திரீ அந்த பெண்மணி, காம் நஹி கியா வேலை செய்யவில்லை. காம்னா வேலைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மைம்னே தீன் கேலே காயே. மைம்னேனா நான், தீன்னா 3. கேலே அப்படின்னா, கேலனா பனானா இல்லையா, கேலே அப்படின்னா 3 பனானா, 3 பனானாஸ். ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால கேலே அப்படின்னு எழுதியிருக்காங்க. காயே சாப்பிட்டாச்சு, அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ கானா ஈட்டு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன எழுதணும், ஏட். ஸோ மைம்னே தீன் கேலே காயே, ஐ ஏட் 3 பனானாஸ். நான் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீதா நே 4 ஆம் கரீதே. சீதானா யாரு, கேர்ளை குறிக்கிறது. சார்னா 4, ஆம்னா மேங்கோ, கரீத்னா பர்ச்சேஸ். கரீதே அப்படின்னா வாங்கியாச்சு. அப்போ சீதான்றது சீதானே வரும், கரீதுனா பர்ச்சேஸ்டு, வேர்ப் செகண்ட் வரணும் இல்லையா. சீதா பர்ச்சேஸ்ட் 4 ஆம், 4, அதாவது 4 மேங்கோஸ். சீதா பர்ச்சேஸ்ட் 4 மேங்கோஸ். சீதை 4 மாம்பழங்கள் வாங்கினாள். கரீதே, சீதானே 4 ஆம் கரீதே. சீதை 4 மாம்பழங்கள் வாங்கினாள். நெக்ஸ்ட் அப்பனே கஹானி சுனி. என்னுடைய கதையை கேட்டீங்க. சுனி, சுன் அப்படின்னா கேளு, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சுனி அப்படின்னா கேட்டாச்சு. ஸோ யூ ஹர்ட் தி ஸ்டோரி. கஹானி அப்படின்னா கதை. நீங்க இந்த வேர்ட்ஸ் தான் சொல்லும் போது மேல வந்து அந்த பர்டிகுலர் வேர்ட்க்கு மீனிங் எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும் நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது. ஆப்னே கஹானினா கதை, கதை கேட்கறது, ஸ்டோரி. ஆப்னே கஹானி சுனி. யூ ஹர்ட் த ஸ்டோரி, நீங்கள் கதை கேட்டீர்கள். நெக்ஸ்ட் तुमने 10 रुपये दिए. तुमने ना நீ, 10 ना 10, रुपये ना रुपीज,
தேனா கொடுக்கறது, தியேனா கொடுத்தாச்சு. அப்ப கிவ்வுக்கு பாஸ்ட் டென்ஸ் கேவ். ஓகே, ஸோ யூ கேவ் 10 ரூபாயே, 10 rupees. நீ 10 ரூபாய் கொடுத்தாய். தும்னேனா நீ வந்துருச்சு, தஸ்னா 10, ருபையேனா ரூபாய், தியேனா கொடுத்தாய். நீ 10 ரூபாய் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 4 to 6 லெசனுடைய ஹிந்தி டு இங்கிலீஷ் ஆர் தமிழ் டிரான்ஸ்லேஷன்.